இவர் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஹிங்குல் ஒய பிராந்திய தலைவர், அதே போன்று மகவத்து மாவடல மஸ்ஜிதுல் ஜன்னா ஜும்மா பள்ளி வாயிலின் பேஷி இமாம் ஆகிய அஷே அன்பாஸ் தீனி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தையிட்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வழங்கும் செய்தி. இந்த சபைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் மத குருமார்களே, அதே போன்று ஏனைய அதிகாரிகளே, போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என இந்த நாட்டை கிறிஸ்துக்கு பின் 1597 சுமார் 350 வருடங்கள் காலனித்துவத்தின் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திர தேசமாக 1948 மாற்றம் பெற்று இந்த வருடம் 78வது சுதந்திர தினத்தை ஞாபகப்படுத்தும் வேளையில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை இச்செய்தியை வெளியிடுகிறது. காலனித்துவத்தின் கீழ் இருந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இன, மத, மொழி பேதமின்றி போராடிய எம் முன்னோர்களின் ஒற்றுமை, வீரம், விடாமுயற்சி, தேசப்பற்று மற்றும் தியாகங்கள் நினைவு கூறப்படுவதுடன் தேசிய வீரர்களான அவர்களது சிறப்பியல்களை இந்நாட்டு பிரஜைகள் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். நம்மை நாம் ஆளுவது ஜனநாயகம். ஆனால் யார் ஆட்சி செய்தாலும் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்வதே முழுமையான சுதந்திரம். எமது மூதாதையர் பெற்றுத்தந்த சுதந்திர நாட்டில் பிறக்கும் பிரஜாவுரிமையுள்ள அனைவருக்குமானதாகும் என்பதை நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருடமொன்று கடந்து சுதந்திரம் கிடைத்த ஆண்டுகளின் எண்ணிக்கையில் 1 அதிகரிக்கும். இதனால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவும் எந்த சமூகத்துக்கோ இனத்துக்கோ எதிரான அடக்குமுறைகளோ தேசத்தின் வளங்களின் அபகரிப்புகளோ இல்லாது ஒவ்வொரு சமூகமும் முறையான சமய, சமூக, அரசியல், பொருளீட்டல் உரிமைகளை பெற்று வாழ்வதற்கு தேசத்தவர்கள் அனைவரும் ஒத்தாசையாக இருப்பதே உண்மையான மகிழ்ச்சியும் சுதந்திரமும் ஆகும். சில நாடுகள் ஏதாவது ஒரு வளத்தை மாத்திரம் பயன்படுத்தி அபிவிருத்தி அடைந்த வளர்ந்த நாடுகளாக முன்னணியில் உள்ளன. நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமை, சமாதானம், சகோதரத்துவத்துடன் நாட்டின் பன்முக அபிவிருத்தி, சமூக நலன்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகள், பாதுகாப்பான நாடுகள், வாழ தகுதியான நாடுகள் போன்ற உயர்தரம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக எமது நாடும் அமைய நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எமது முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலில் ஒழுக்க விழுமியம், பண்பாட்டு எழுச்சி என்பன ஒவ்வொருவரிடமும் ஏற்பட வேண்டும். புதிய தலைமுறை மகிழ்ச்சி, ஆரோக்கியம், திறன், நாட்டுப்பட்டுள்ள நட்பிரஜைகளை கொண்டதாக என்றென்றும் வாழ்த்திட வல்ல அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டுமென அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு சுப செய்தி சொல்லுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஜேஎம் மீடியா குழுவினருக்கு நன்றி செலுத்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
JM மீடியா ப்ரொடக்ஷன். உங்கள் குரலை நாங்கள் கேட்போம். அழையுங்கள் 0777 128 348 0777 362 492.